சபையை தொடங்கலாமா? அரசே, தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே. காரணம்? அஜீரண கோளாறாம், சற்று காலதாமதமாக வருவார். நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். சரி, வரும்போது வரட்டும். சபை தொடங்கட்டும். வாருங்கள். வணக்கம் வணக்கம். என் அருமை தாய்க்குலம் சபைக்கு வந்த நோக்கம் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உரிமை வேண்டும். அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது. முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள். அரசே, இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட 2 மனைவி வைத்திருக்கிறார். படை தளபதி 3 மனைவி வைத்திருக்கிறார். மந்திரிமார்கள் 4 மனைவி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஏன்? இந்த நாட்டு மன்னரே 5. ஆமா, இது ஆண்களின் வீரத்தை அளவா காட்டுகிறது. இதில் நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எது உங்கள் வீரம்? எங்களை வெறும் பந்தனை பாவைகளாக மட்டும் நடத்துவதா? உங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கும் வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும். சம உரிமை? சம உரிமை என்றால் எந்த விதத்தில்? எல்லா விதத்திலும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் 2-3 புருஷன்மார்களை கட்டிக்கொள்ளும் உரிமை. மகாமந்திரிகளே, என்ன இது? இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் மட்டும் 2-3 மனைவிகளை மணக்கலாம், இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? அது மட்டுமா? தினமும் இரவு மகாராஜா மாறுவேடம் பூண்டு நகர சோதனை என்ற பெயரில் மேலமாட வீதிக்கும் கீழமாட வீதிக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? அமைதி அமைதி. நீங்க சற்று அமைதியாக மருங்கள். நீங்க பேச ஆரம்பித்தால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் பகிரங்கமாகிறது. தாய்மார்களே, நீங்க கேட்ட எல்லா உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நாம நிறைவேற்றி கொடுக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணு 3 கணவன்மார்களை மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் 2-3 பெண்களை மணப்பது போல் நாங்களும் 2-3 ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். ஐயோ, அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. உண்மைதான் மன்னா, மிக மிக சிக்கலான பிரச்சனை. அதனால்தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன். வைத்தியரே, நீ சற்று ஓரமாகிரும், அவ்வப்போது அழைக்கிறேன். இந்தாரும், எங்காவது போய்விடாதீர் ஐயா. ஏன் மன்னா, நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே? இது வரைக்கும் இல்லை. ஆனா இப்போது இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஏன்? இவர்கள் அனைவரையும் யாராவது ஒருவன் கெடுத்து விட்டானா? இல்லை, அவர்களை கிளப்பாக்கிறார்கள். புரியவில்லையே. நான் நீர் எல்லாம் 4-5 மனைவிகளை வைத்திருப்பது போல். நான் இல்லை, நீர். ஆமாம், உங்களால முடியாதல்லவா? அப்படி இல்லை, நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன். சொன்னார்கள். பிரச்சனைக்கு வாரும். சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு 3-4 மனைவிமார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு 3-4 கணவன்மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டும். தாய்க்குளமே, தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களை யாரோ தவறுதலாக தூண்டி விட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் பல பேராபத்து காத்திருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தியே ஆக வேண்டும். இல்லை இல்லை, மந்தாரத்தான், வேறொன்றும் தவறாக இல்லை. வேறு வழியே இல்லையா? இருக்கிறது. ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எதுவாக இருப்பினும் நான் மன்னரிடம் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன். அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி மன்னா. அரசே, ஒரு பெண் 3 ஆண்களை மணந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல் மாட வீதி கீழ் மாட வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்லதல்லவா? உமக்கென்ன அதை சொல்லிவிட்டீர். தினமும் இரவில் நமக்கு மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன மந்திரிகளே? தெனாலிராமன் சதி செய்கிறார். முதலில் இவரை சிறைச்சேதம் செய்ய வேண்டும். பொறுமையாக செய்வோம். தெனாலிராமா, இந்த மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே. வேண்டாம் அரசே, இதில் பல பேராபத்து உள்ளது. என்ன ஆபத்து? அரசே, ஒரு ஆணுக்கு 5 மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு 5 கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் அந்த குழந்தைக்கும் தெரியாது, 5 புருஷன்மார்களுக்கும் தெரியாது, ஏன் பெற்றெடுத்த தாய்க்கும் தெரியாது. இப்படி ஒரு சோதனை நமக்கு தேவையா? இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரஜைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு களங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையா அரசே? குழப்பி விட்டீர்களே. அப்படி இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று. நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசியும் எடுத்துக்கொண்டால். சொல்லாதீர்கள். கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நமக்கு அறிவு வந்து விட்டது. தாய்குலமே, தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமே எனக்கு மேல் மாடமும் வேண்டாம், கீழ் மாடமும் வேண்டாம், எந்த மாடமும் வேண்டாம்.
இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதான். நன்றி, மிக்க நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏன்? எங்களை இப்படியெல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டதே அந்த தென்னாலிராமன் தான். யாருமா நீங்க? என்ன வேணும்? நம்ம தொழில் வீட்டு வேலை, சமையல் பண்றது, பாத்திரம் துலக்கிறது, புள்ள குட்டிகளை பாத்துக்கிறது எல்லாம் கரெக்டா பாத்துக்குவேன். அம்மா கிட்ட ஏதாவது வேலை உள்ள மாஸ்டர் இருக்காரு, போய் பாருங்க. ஐயா கிட்ட தானே? பரவாயில்லைங்க, நான் இப்படியே நிக்கிறேன். நான் வந்தவங்களை நிக்க வச்சு பேசி பழகுங்க. நானும் வந்த இடத்துல உட்கார பழக்கம் இல்லைங்க. சில நம்பாட்டிங்க இருக்காங்க, வந்த உடனே மரியாதை இல்லாம உட்கார்ந்துருவாங்க. நான் அப்படியெல்லாம் செய்யறது. ஐஸ் ஓகே, மூக்கு ஓகே, லிப்ஸ் கூட ஓகே. ஐப்ரோஸ் மாத்திரம் கொஞ்சம் தூக்கி எனக்கு கூட ஆசைதாங்க, ஆனா போற இடத்துல தப்பா நினைச்சுக்குவாங்களே தான் எழுதுறது இல்ல. நீங்க சொன்னா நான் எழுதிக்கிறேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடலாம். இந்த உதடிச்சாங்களா அது மட்டும் வேண்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஓவர். யார் சொன்ன? நான் சொல்றேன், உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் சரியா இருக்கீங்க. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய மெஷர்மெண்ட் 36, 24, 36. கொஞ்சம் எப்படி வரீங்களா? இப்படி சொல்லுங்க. Hands up. கை மேல. என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க. Up, 24, down, 36. இதுக்கான மெஷர் பண்ணுங்க. எதுக்கு? என்னுடைய தொழில். ஐயா, என் தொழில் வேலைங்க. நான் வீட்டு வேலை பாக்குறவன். நீங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பாட்ட டைட்ட போட்டு எடுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க? எடுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? சொந்த ஊர் அது. மெட்ராஸை நம்புறாங்க. வண்ணாரப்பேட்டை. எங்க வீட்டுல ஒரு வேலை காலி இருக்கு, ஆனா அது உனக்கு கிடைக்காது. ஏங்க? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட பைத்தியங்கள். அவங்க உங்க ஊர்ல இருந்து தான் வேலைக்காரி வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீயோ வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையா இருந்தா என்ன? அட நீங்க ஒண்ணு, நான் பார்க்காத ஊருங்களா? நீங்க அட்ரஸ கொடுங்க. என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்திருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை குடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாலே அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் வந்து கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும். நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளி தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். Shut up! நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகவல். அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? என் மக அநீதியா நடக்க, அதை நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமைய விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். அப்பா சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும்.